உன்னதமானவருக்கே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடியோக்கள் மூலமாக இயேசு கிறிஸ்தனுடைய சீசர்களுடைய அந்த கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவங்க எப்படி ஆண்டவருக்காக தங்களையே ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு யாரை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, யூதா என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த சீசனுடைய கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூதாவுடைய சகோதரன் பெயர் யாக்கோபு. ததேயு லெபேயு அப்படின்னு சொன்னா நெஞ்சம் அல்லது நெஞ்சுறுதி கொண்டவன் அல்ல வலிமை மிக்கவன் என்கின்ற அந்த அர்த்தத்தை குறிக்கின்றதாக இருக்கின்றது. இந்த யூதா அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தை உடையதாக இருக்கின்றது. இந்த யூதாவுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ரொம்ப அமைதியான, ரொம்ப சாந்தமான ஒரு குணாதிசயத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். இன்னொரு காரியம், இந்த யூதா இயேசுவை போல அவர் தோற்றமுடையவராக இருந்தார். அதனாலதான் யூதாஸ் காரியத்து கூட ஆண்டவரை காட்டி கொடுக்கின்ற பொழுது மொத்தத்தை அவர் செலுத்தி காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதற்கு காரணம், இந்த யூதா இயேசு கிறிஸ்துவை போல அவரை போல சாயலுக்கு ஒப்பாக இருந்ததுனால. இந்த யூதா ஊழியம் செய்த நாடுகள் எங்கன்னா, பெர்ஷியாவில், மெசோபத்தோமியா, அர்மேனியா, எடிஷா இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் கடந்து சென்று அவர் ஊழியத்தை செய்கின்றார். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி தைரியமாக அவர் உரைக்கின்றார். அது மாத்திரமல்ல, வியாதியில இருக்கின்றவங்களை அதிகமாக அவர் சுகப்படுத்தினதாக குறிப்புகள் சொல்லப்படுகின்றது. கிபி 4ஆம் நூற்றாண்டுகள்ல எழுதப்பட்ட அந்த யூதாவின் மாபெரும் பாடுகள் என்று சொல்லக்கூடிய அந்த புஸ்தகத்துல இந்த காரியங்கள் எல்லாமே இடம் பெற்றிருக்கிறது. கடைசியாக அவர் ஊழியம் செய்த இடம் எங்க அப்படின்னா, பெர்ஷியா நாட்டுல அவர் கடந்து சென்று கானானியனாகிய சீமான் கூட அவர் கடந்து சென்று ஒரு ஊழியத்தை அவர் செய்கின்றாங்க. இந்த 2 பேரும் இந்த பெர்ஷியா நாட்டுல வலிமையாக அவங்க ஊழியத்தை செய்யறாங்க. தைரியமா இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவங்க அறிக்கை எடுக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய வியாதியில இருக்கிறவங்களை அவங்க கடந்து சென்று சுகப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்க அறிவிக்கின்றாங்க. இதனால அங்க என்ன நடக்கு அப்படின்னா, இந்த பெர்ஷியா நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடக்கு, மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதல் நடக்கு. அநேகர் கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இதனால யாரு கோபம் அடைகிறா அப்படின்னா, மற்ற தெய்வங்களை வழிபடும்படிக்கு ஜனங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பூசாரிகள் அவங்க ரொம்ப அதிகமான ஒரு கோபம் அடைந்து என்ன செய்யலாம், இந்த 2 பேரால நம்முடைய வேலைக்கு ஆபத்து வந்துடும், நம்முடைய தெய்வத்தை யாரும் தேடி வரமாட்டாங்க, இந்த 2 பேரையும் நம்ம ஏதாவது செஞ்சாதான் நம்முடைய பிழைப்பை நடத்த முடியும்னு சொல்லி பூசாரிகள் எல்லாமே அவரு டிசைட் பண்ணி இவங்களை ஏதாவது செய்யணும், இந்த ஜனங்கள் இவங்களுக்கு செய்யறதை கண்டு பயப்படணும், நம்முடைய வருமானம் நமக்கு வரணும், நம்முடைய தெய்வத்தை வழிபடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்கி அதற்கான அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க நிறைவேற்றி கடைசியில் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து 2 பேரையும் கிபி 68ஆவது நூற்றாண்டுல கைது செய்து அவங்க கட்டி வைத்து பல அடிகள், பல துன்பங்கள் இந்த 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. அதுல இந்த சீமோன் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அடித்து துன்பப்படுத்திட்டு பிற்பாடு மரம் இருக்கக்கூடிய அந்த ரம்பத்தால 2ஆக சரீரத்தை அவங்க பிளந்து அறுத்து அவரை கொலை செய்தாங்க. பரிதாபமாக அவர் மறிக்கின்றார். யூதாவையும் அதே போல கட்டி வைத்து அவங்க பல துன்பங்கள் கொடுத்து பல அடிகள் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு பிள்ளையை போல அவரை அங்க உட்கார வச்சுட்டு அம்புகளால எய்து அவர் அவ்வளவு சித்திரவதை செய்து அவரை கொலை செய்யறாங்க. பிற்பாடு சடலத்தை அதே இடத்துல போட்டுறாங்க. அநேக நாள் கழித்துதான் விசுவாசிகள் எடுத்து அடக்கம் செய்தாங்க. அந்த அளவுக்கு இந்த யூதா ஆண்டவருக்காக தன்னையே இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்திற்கு ஏற்றவாறு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தின் மூலமாக இரத்த சாட்சியான அந்த மரணத்தின் மூலமாக ஆண்டவர் ஒருவரை மாத்திரமே அவர் சேவித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல பாவத்தை செவித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பிசாசானவன் கொடுக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களை நாம சிநேகித்து கொண்டிருக்கிறோமா, அல்லது அதை துதித்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை துதிக்கும்படிக்கு ஆண்டவருக்காக நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். இந்த யூதாவை போல நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.